மாணவர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3rd ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டேம் 1ல் வந்து நமக்கு 4வது லெசன் வந்து விச் வேருங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதற்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே மேக்ஸில் இருக்கிற 3 பாடத்துக்குமே ஆன்சர் போட்டிருக்கோம். அதை பார்க்கலாம் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் பாருங்கள். இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் அதற்கான லிங்க்ஸ் கொடுக்கேன். ஸோ இப்போ நம்ம இதற்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்பர் வந்து ஃபார்வேர்டில் வந்து எழுதணும். ஸோ இப்போ நம்ம ஆன்சர் பார்த்துடலாமா? ஸோ ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. 121, 122, 123 கொடுத்துருக்காங்க. அது நமக்கு என்ன வரும்? 124, 125, 126. ஸோ அதே மாதிரி 127, 128, 129, 130 வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்து 554 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நமக்கு எத்தனை கொட்டை கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் அப்படி வரிசை நம்ம வந்து எழுதணும். 555, 556, ஸோ 57, 58 சொல்லி லாஸ்ட்டாக 563 வரைக்கும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் அந்த நம்பர் வந்து எழுதிக்கோங்க. அடுத்து 796 கொடுத்துருக்காங்க. அப்போ 797, 798, 799. அடுத்து நமக்கு என்ன வரும்? 800 வரும். ஸோ 800லேருந்து அடுத்து 801, 802, 803, 804 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த எல்லா கட்டத்தையும் வர வரைக்கும் இங்கே வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ரைட் த நம்பர்ஸ் பை கவுண்டிங் பேக்வேர்ட். ஸோ நம்ம முன்னாடி என்ன பண்ணோம்? ஃபார்வேர்டில் வந்து எழுதணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பேக்வேர்டில் வந்து எழுத போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஆன்சர் பார்த்தலாம். ஸோ பாருங்க நமக்கு வந்து பேக்வேர்ட் கொடுத்துருக்காங்களா? ஸோ பேக்வேர்டில் எழுதணும். 305 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்பர் வந்து பிஃபோர் நம்பர் என்னது வரும்? 304. அதுக்கு பிஃபோர் நம்பர் என்னது? 303. அதுக்கு பிஃபோர் நம்பர் என்னது? 302, 301. ஸோ அதே மாதிரி என்ன செய்யணும்? பேக்வேர்ட்லேயே வந்து எழுதணும். அடுத்து பாருங்க 669 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பேக்வேர்ட் நம்பர் நமக்கு என்னது? 668. அடுத்து 667, 666, 665. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து எழுதிக்கோங்க. அடுத்து நம்ம 807 கொடுத்துருக்காங்களா? அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் நம்பர் நமக்கு என்ன வரும்? 806. அதுக்கு ப்ரீவியஸ் நம்பர் வந்து 805. அடுத்து 804, அடுத்து 803 சொல்லி அப்படி அப் டு வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்க நமக்கு பேக்வேர்டும் கேட்டிருக்காங்க, ஃபார்வேர்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஆன்சர் பாருங்க நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் இதில் வந்து 797 கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? ஃபார்வேர்ட் நம்பர் எழுதணும், பேக்வேர்ட் நம்பர் எழுதணும். பேக்வேர்ட் நம்பர்னா நமக்கு என்ன வரும்? 996 வரும். அதுக்கு முன்னாடி நம்பர் 995, சரி 795. அதுக்கு முன்னாடி நம்பர் வந்து 794. இப்போ நம்ம ஃபார்வேர்ட் நம்பர் எழுதணும். 797க்கு ஃபார்வேர்ட் நம்பர் என்ன வரும்? 798, அடுத்து 799, அடுத்து 800 வந்துடும். அடுத்து 801, 802, 803. ஸோ இதே மாதிரி தான் நம்ம கீழே இருக்க ரெண்டுக்கும் எழுதணும். ஸோ வந்து எழுதிக்கோங்க. பாருங்க, ரைட் த நம்பர்ஸ் கவுண்டிங் ஃபார்வர்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 395. ஸோ நமக்கு 395லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஃபார்வர்ட் நம்பர் எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, அடுத்த இதில் வந்து ரைட் த நம்பர்ஸ் கவுண்டிங் பேக்வர்ட். ஸோ வந்து 801க்கு ப்ரீவியஸ் நம்பர்லாம் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் பார்த்தலாம். ஸோ நமக்கு வந்து ஃபார்வேர்ட்னா நம்ம அப்போ அந்த நம்பர் 395 போது எங்கே எழுதணும்? ஃபர்ஸ்ட் வந்து எழுதணும். அப்போ 395, 396, 397, 398, 399, 400, அடுத்து 401. அடுத்து பாருங்க நமக்கு வந்து பேக்வேர்ட் நம்பர் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 801 எங்கே எழுதணும்? லாஸ்ட்டில் தான் எழுதுறோம். ஸோ அதுக்கு பேக்வேர்ட் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா 801. அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் நம்பர் வந்து 800, 800க்கு ப்ரீவியஸ் நம்பர் வந்து 799. அதுக்கு முன்னாடி வந்து 798. அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் வந்து 797. ஸோ ஆன்சரை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ பாருங்க நமக்கு லெட்டர்ஸ் லேண்ட் கொடுத்து நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நடுவில் இருக்க அந்த எந்த நம்பர்லாம் மிஸ்ஸிங்காக இருக்கோ அந்த நம்பர் வந்து எழுதணும். ஃபர்ஸ்ட் பாருங்க 401 கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கடுத்து நம்ம ஃபார்வர்ட் நம்பர் தான் எழுதணும். ஸோ ஃபார்வர்ட் நம்பர் நமக்கு என்ன வரும்? 402. அடுத்து நம்ம 403 கொடுத்துட்டாங்க. அடுத்து 404 கொடுத்துட்டாங்க. அப்போ அடுத்துக்கடுத்து நம்பர் என்ன வரும்? 405. ஸோ இதுதான் ஆன்சர், எழுதிக்கோங்க. அதில் ஜஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. அது ரைட் த நம்பர்ஸ் தட் கம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ ஆன்சர் பார்த்துடலாமா? நம்ம பிஃபோர் நம்பரும் எழுதணும், ஆஃப்டர் நம்பரும் எழுதணும். ஸோ இப்போ நம்ம ஸோ நமக்கு வந்து இப்போ ஆன்சர் பாருங்க. பாருங்க ஆன்சர் பாருங்க. நமக்கு 230க்கு முன்னாடி நம்பர் என்ன வரும்? 229. அதுக்கு ஆஃப்டர் நம்பர் என்ன வரும்? 231. அதுக்கடுத்து பாருங்க 499க்கும் பிஃபோர் ஆஃப்டர் கேட்டிருக்காங்க. அப்போ 498 வரும். அதுக்கடுத்து ஆஃப்டர்னா 500 வரும். அதுக்கடுத்து 299. அதுக்கடுத்து ஆஃப்டர் நம்பர்னா 301 வரும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் எழுதிருக்கோம். என்ன செஞ்சுக்கோங்க? அதை அப்படியே பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க? காப்பி பண்ணிக்கோங்க. எல்லா நம்பருக்கும் எழுதிருக்கோம்.
ஃபார்வர்ட் நம்பரும் பேக்வர்ட் நம்பரும் வந்து எழுதியிருக்கோம். ஸோ ஆன்சர் அப்படியே பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க.